பக்கம் எல்லோருக்கும் 11. வணக்கம். அவர் கோபல்ல கிராமம் மைதாக்களின் இரும்பு கதை பட்டைகள் தொடர்கிறது. நனையும்படி தண்ணீரை இரு கைகளாலும் குனிந்து வாரி வாரி இறைத்தார். அப்படி இறைக்கும் போதே அவனை ஒரு பார்வை பார்த்து கொள்வார். இப்பொழுது அவனே வாய் திறந்து பேசினான். உஷ்ண கடுப்பு தாங்க முடியலை, அதான் இப்படி தண்ணீரை நின்றுகிட்டு இருக்கேன். அவனுடைய சமாதானத்துக்கு கிருஷ்ணப்ப நாயக்கர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் பாட்டுக்கு கேட்டுக்கொண்டு தண்ணீரை இறைத்து கொண்டிருந்தார். அவருடைய கைகளிலிருந்து பைத்தாக்களின் மேல் போய்விடும் தண்ணீர் ஒரு ஒளியால் இறைக்கப்படும் தண்ணீர் அளவுக்கு இருந்தது. அது ஆரக்கால்களில் பட்டு ஒரு ஓசை உண்டாக்கியது. பேய் இறைக்கிற மாதிரி என்று சொல்வார்களே, அந்த மாதிரி இருந்தது. அவருடைய மௌனமான செய்கைகளையும் முரட்டுத்தனத்தையும் பார்த்த அவனுக்கு வயிற்றை கலக்கியது. அந்த சமயத்தில் அங்கே இன்னொரு ஆள் வந்து சேர்ந்தான். அவன் கருப்பாகவும் ஒல்லியாகவும் குள்ளமாகவும் இருந்தான். மேல் வேட்டியை தலையில் போட்டு கொண்டிருந்தான். அந்த கருப்பு உடம்பில் வெண்ணிறமான பூணூல் தெளிவாக தெரிந்தது. ஐயா, இப்படி கூட ஒரு பொம்பளை போனதை பார்த்தீங்களா என்று அவன் இந்த இருவரையும் பார்த்து கேட்டான். தண்ணீர் இறைத்து முடித்திருந்த கிருஷ்ணப்ப நாயக்கர் என்ன கேட்டே என்பது போல அவனை பார்த்தார். வந்தவன் திரும்பவும் அதே மாதிரியாக கேட்டுவிட்டு கட்டிய தொண்டையை செருமி சரி செய்துவிட்டு வீட்டிலேருந்து கோவிச்சுக்கிட்டு தனி வழியாக புறப்பட்டு வந்துட்டா ஐயா. காதில் பாம்படம் போட்டிருப்பா. ஈருசுறு ஆள். சேப்பு கண்டாங்கி சேலை உடுத்தியிருப்பா. அவன் சொல்லிய விதம் பாவமாக இருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் நானே தான் என்பது போல் இருந்தது. ஐயா மாரே, பாத்தியலா அவளை? இப்படித்தான் செத்த நேரத்துக்கு முன்னாடி இந்த சாலை வழியாகத்தான் வந்தாளாம் என்றான் அவன். பக்கம் 12. கிருஷ்ணப்ப நாயக்கர் வடக்கே இருந்து வண்டியை பத்தி கொண்டு வருகிறார். இந்த ஆளோ தெற்கே இருந்து தேடிக்கொண்டு வருகிறான். மத்தியில் எங்கே அவள் மாயமாய் மறைந்து போயிருக்கக்கூடும்? அவருக்கு காரணமில்லாமல் திடீரென்று தண்ணீரில் நின்று கொண்டிருப்பவன் பேரில் சந்தேகம் வந்தது. இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், இவனுக்கு தெரியாம முடியாது. ஆனால் அவனோ வாய் திறப்பதாக இல்லை. கிருஷ்ணப்ப நாயக்கர் பூநூல்காரனை பார்த்து வர்ணம் என்ன என்று கேட்டார். நான் ஆசாரி ஐயா. அப்படியா, சரி ஆசாரியாரே, ஒன்றும் நீ கவலைப்படாதீரும். இந்த வண்டியை செத்த பிடியும் சாலை மேலே கொண்டு போய் மரத்தடியில் நிறுத்திட்டு நாம் தேடுவோம் அவளை. நாயக்கர் இரும்பு சட்டத்தின் குதி தேறி உட்கார்ந்து கொண்டு மாடுகளை அதட்டி பார்த்தார். அதட்டி பத்தினார். ஆசாரியார் மேல் வேட்டியை தலையில் வரிந்து கட்டிக்கொண்டு ஆரக்கால்களை பிடித்தார். பைதா கொஞ்சம் நகர்ந்து திரும்பவும் வந்து சகதியில் வசமாக பதிந்து கொண்டது. ஆசாரியார் தண்ணீருக்குள் நின்று கொண்டிருந்தவனை பார்த்து, வாயா, வந்து ஒரு கைப்பிடியேன். அங்கே என்னத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க தண்ணீருக்குள்ளே என்று கூப்பிட்டார். அவன் அசைவதாய் காணோம். நாயக்கர் வண்டியிலிருந்து குதித்தார். இடுப்பில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு கண்ணை சுருக்கி கொண்டு அவனையே பார்த்தார். பிறகு திடீரென்று மரியாதை இல்லாமல், ஏய் இங்கே வா என்றார். பின்னால் திரும்பி வண்டியிலிருந்து ஒரு பக்கத்தின் இரும்பு சட்டத்தை உருவினார். அவருடைய கோப வேஷத்தை கண்ட ஆசாரியாருக்கு ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. பக்கம் 13. நாயக்கர் எப்போவுமே இப்படித்தான். மற்றவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தால் வண்டியிலிருந்து ஊனுக்கம்பையைத்தான் உருவுவார்கள். ஆனால் இவரோ இப்படி இரும்பு சட்டத்தைத்தான் உருவுவார். இவருடைய அண்ணாச்சி கோவிந்தப்ப நாயருக்கு கோபம் வந்துவிட்டால் உள்ளங்கையைத்தான் எடுப்பார். பாரியான அவருடைய உருவத்துக்கு உலக்கை ஏதோ ஒரு பூன் பிடித்த சிறிய கம்பு மாதிரி தான் தெரியும். இவருடைய தகப்பனார் நாராயணப்ப நாயருக்கு கோபம் வந்துவிட்டது என்றால் நோக்காலை நுகத்தடின்னு சொல்லுவாங்க. அதை நுகத்தடி எடுத்து அடிக்க ஆரம்பித்து விடுவார். இவருடைய தாத்தா வெங்கடப்ப நாயக்கர் கலப்பையே எடுத்துக்கொண்டு வருவாராம். அவருக்கு பெரிய முன்கோவி என்று பெயர். நீ இப்போ வெளியே வாரியா இல்லை நான் அங்கே வரவா என்று கேட்டார்.
அவனுடைய அசையாத்தனம் அவரை அவன் பக்கம் பாய்ந்து போகச் செய்தது. நெடுக ஓங்கிக் கொண்டே அவன் மேல் ஓங்கி வீசி அடித்தார். அவன் விலகி கொண்டதால் மூங்கிலில் செய்த அந்த கனமான இரும்பு சட்டம் தண்ணீரில் பட்டு பெரித்த ஓசையுடன் ரெண்டாக பிளந்துவிட்டது. நாயக்கர் வேகமாக திரும்பி வந்து இன்னொரு பக்கம் இரும்பு சட்டத்தை உருவிக்கொண்டு, தாயோலி, நீ எங்கே போனாலும் நான் விடமாட்டேன், தப்பிச்சுக்கிட்டேங்கிற நினப்பா, இரு வந்துட்டேன் என்று ஆவேசமாக புறப்பட்டார். அவன் மளமளவென்று ஒற்றை காலை கிந்தி கிந்தி இழுத்து கொண்டே தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வந்தான். கரைக்கு பக்கத்தில் வந்ததும் தடுமாறி விழுந்து கையை ஊன்றி ஒரு காலை வட்டமடித்து உட்கார்ந்து மற்றொரு காலை தண்ணீருக்குள் நீட்டி கொண்டிருந்தான். அவனுடைய 2 கைகளும் தலைக்கு மேலாக கிருஷ்ணப்ப நாயக்கரை பார்த்து கும்பிட்டன. அவனுடைய நீட்டிய காலை ஒட்டி தண்ணீருக்கு வெளியே சரியாக தெரிந்தும் தெரியாமலும் இருந்த அது என்ன கொஞ்ச நேரத்துக்கு என்னதென்றே இருவருக்கும் விளங்கவில்லை. கீழே விழுந்து கிடந்தவனுக்கு பக்கத்தில் தரையில் மின்னிய பாம்படத்தை எடுத்து ஆசாரியார் பார்த்தார். பார்த்த உடனே பக்கம் 14 அது யாருடையது என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. அவர் ஒரு தொழிலாளி, அதிலும் அவருடைய கைப்பட செய்து போடப்பட்ட பாம்படம் அது. பாம்படத்தை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் அந்த உடலை அவர் கண்டுகொண்டார். இரும்பு சட்டத்தை ஓங்கி கொண்டிருந்த நாயக்கர் அதை தரையில் ஊன்றி அதன் பலத்தில் நின்றார். பிறகு தண்ணீரில் இறங்கி சடலத்தை இழுத்து கரையில் போட்டார். அந்த கொலைகாரன் தன்னுடைய கால் பெருவிரலை அவனுடைய பற்களில் கடியிலிருந்து விடுவித்து கொள்ள முயன்றான். முடியவில்லை. பெருவிரலில் பற்கள் நன்றாக பதிந்து போயிருந்தது. கிருஷ்ணப்ப நாயக்கர் அவனுடைய இடுப்பில் சொருகியிருந்த வங்கியை எடுத்து அவனுடைய பெருவிரலை அறுத்து காலை விடுவித்தார். அறுக்கும்போது வலி தாழாமல் அவன் கூச்சலிட்டான். அப்போது நாயக்கர் ஆவேசமுடன் அவனுடைய மார்பில் தனது முழங்கையினால் ஓங்கி ஒரு இடி வைத்தார். குரல் எழுப்பக்கூட முடியாத அளவு ஆரக்கால்களில் வைத்து சேர்த்து கட்டினார். அவனை பெருவிரல் இல்லாத அவனுடைய பாதத்திலிருந்து மளமளவென்று ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. அருந்த காதுகளோடு அந்த பெண் வாயில் கடித்த பெருவிரலோடு ஏதோ கரும்பு துண்டை கடித்து வாயில் வைத்து கொண்டது மாதிரி பற்கள் தெரிய சிரித்து கொண்டு கண்களை அகட்டி பயம் காட்டுவது போன்ற முகத்துடன் மல்லாந்து கிடந்தாள். மிரண்டு பிரம்மை பிடித்த மாதிரி நின்று கொண்டிருந்த ஆசாரியரை பார்த்து நாயக்கர் கையமர்த்திவிட்டு தரையில் இரத்தமும் மணலும் தோய்ந்து கிடந்த வங்கியை எடுத்துக்கொண்டு கிராமத்தை பார்க்க வேகமாக நடந்தார். அவர் பாதையின் முக்கு திரும்பி நடக்கையில் நெஞ்சை உழுக்கும்படியான வார்த்தைகள் இப்படி கேட்டன. அட பாதகத்தி, உனக்கு இப்படி ஒரு சாவு வரணும்னு நான் நினைக்கலையே. ஆத்தா, ஐயோ ஐயோ, என் உயிர் போக மாட்டேங்குதே, என் உயிர் போக மாட்டேங்குதே. பக்கம் 17. அவர் தனது முகத்தில் ஓங்கி ஓங்கி அரைந்து கொண்டு அவள் மீது விழுந்து புழுவாய் துடித்தார். ஒரு எறும்பை கொன்னா கூட பாவம்னு சொல்லுவியே, என் ராசாத்தி, உன்னை கொல்றதுக்கு எப்படி ஏத்தா மனசு வந்தது? ஐயோ! ஒரு ஆண் குரல் ஓசை எழுப்பி அழும்போது உண்டாகும் கனமும் விகாரமும் அந்த குரலில் தொனித்தது. 3ஆம் பாகம் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பகுதி முற்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.